அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டு பிறந்தது முதலே பல மாற்றங்களை நாம் சந்தித்து வருகிறோம். ஆனால் வரப்போகும் மே மாதம் என்பது ஒரு சாதாரண மாதம் அல்ல. வானியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படப் போகிறது. புத்திக்காரகன் புதனும் ஆத்மகாரகன் சூரியனும் கைகோர்க்கும் அதிவேகமான புதாதித்ய ராஜயோகம் மே மாதத்தில் நிகழ்கிறது. இந்த கிரகச் சேர்க்கையால் ஒட்டுமொத்த ராசி மண்டலமே அதிர்ந்தாலும் ஒரு குறிப்பிட்ட 3 ராசிக்காரர்களுக்கு மட்டும் காலம் பொற்காலமாக மாறப்போகிறது. தொட்டதெல்லாம் துலங்கப் போகும் அந்த 3 அதிர்ஷ்ட ராசிகள் எவை? உங்கள் ராசியும் இதில் இருக்கிறதா? இதோ முழுமையான ஜோதிட தகவல்கள் உங்களுக்காக. புதாதித்ய ராஜயோகம் 2026 காரணமாக மே மாதம் முதல் 3 ராசிக்காரர்களின் வாழ்க்கை பொற்காலமாக மாறப்போகிறது. அவை என்னென்ன ராசிகள் என்பது குறித்து இந்த செய்தியில் விரிவாக பார்க்கலாம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட காலவெளியில் தங்களின் ராசியை மாற்றி வருகின்றன. கிரகங்களின் பெயர்ச்சி 12 ராசிகளிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வரும் நிலையில் அவ்வப்போது ராஜயோகங்களும் உருவாகி வருகின்றன. அந்த வகையில் சூரிய பகவானும் புதனும் ஒரே நேரத்தில் பெயர்ச்சியடைய இருப்பதால் புதாதித்ய ராஜயோகம் உருவாக இருக்கிறது. அதாவது சூரியனும் புதனும் ஒரே நேரத்தில் மேஷ ராசியில் பெயர்ச்சியடையும் போது ஏப்ரல் 30ஆம் தேதி முதல் புதாதித்ய ராஜயோகம் உருவாகிறது. இதன் காரணமாக 3 ராசிகள் ராஜயோகம் பெறப்போகின்றன. அவை என்னென்ன ராசிகள் என்பது குறித்து இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். புதனும் சூரியனும் மேஷ ராசியில் கைகோர்ப்பது மே மாதம் முதல் இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கையை அடியோடு மாற்றப்போகிறது. உங்கள் பேச்சில் இனி கம்பீரம் பிறக்கும், சமூகத்தில் அந்தஸ்து உயரும். உங்களின் ஆலோசனையை தேடி பலரும் ஓடி வருவார்கள். சொந்தமாக தொழில் தொடங்குபவர்களுக்கு அற்புதமான காலகட்டம். ஐடி, வங்கித்துறையில் இருப்பவர்களுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த பூர்வீக சொத்துகள் கைக்கு வரும். பணியிடங்களில் சம்பள உயர்வுடன் புதிய பொறுப்புகளும் கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறி மங்கள ஓசைகள் கேட்கும். பணியிடங்களில் சம்பள உயர்வுடன் புதிய பொறுப்புகளும் கிடைக்கும். உடல் உபாதைகள் நீங்கி ஆரோக்கியம் மேம்படும். ஞாயிற்றுக்கிழமைகளில் கோதுமையால் செய்த உணவை ஏழை எளியவர்களுக்கு தானமாக வழங்குவது மூலம் கூடுதல் நற்பலன்களை நீங்கள் பெற முடியும். புதாதித்ய ராஜயோகம் கடகராசிக்காரர்களுக்கு பெரும் வெற்றியை தேடித்தரப்போகிறது. அரசு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வருபவர்களுக்கு நல்ல செய்தி காத்திருக்கிறது. பணியிடங்களில் உங்கள் திறமைக்கு ஏற்ப அங்கீகாரமும் புதிய பொறுப்புகளும் தேடி வரும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். குடும்பத்தில் சகோதர சகோதரிகளிடையே ஏற்பட்ட பிணக்குகள் தீர்ந்து ஒற்றுமை வலுப்படும். மாணவர்களின் ஞாபக சக்தி மேம்பட்டு கல்வித்தரம் உயரும். திடீர் யோகம் அடித்து பணம் பல வழிகளிலும் வந்து பையை நிரப்பும். கடந்த சில மாதங்களாக இருந்த மன அழுத்தம் நீங்கி இதிலும் ஒரு தெளிவு பிறக்கும். முடிந்தவரை ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவுவது அல்லது ஏழைகளுக்கு நிதி உதவி, ஆடை, பொருட்கள் வழங்குவது புதன் பகவானின் ஆசியை முழுமையாக உங்களுக்கு பெற்றுத்தரும். என்ன நேயர்களே, கிரகங்களின் இந்த அபூர்வ சேர்க்கை உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சத்தை கொண்டு வரப்போகிறது. இந்த 3 ராசியில் உங்கள் ராசி இல்லை என்றாலும் கவலைப்பட வேண்டாம். கடின உழைப்பும் நம்பிக்கையும் இருந்தால் எந்த கிரகமும் உங்களுக்கு சாதகமாகவே செயல்படும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. 2026 மே மாதம் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதை உங்கள் ராசியுடன் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற ஆன்மீகம் மற்றும் ஜோதிட தகவல்களை உடனுக்குடன் பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.